ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாகில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது பின்னாடி வந்து என் பையன் வந்து கூப்பிட்டுட்டே வந்தார். ஸோ என்னன்னு திரும்பி பார்த்தோன்னா, இதை கொண்டுட்டு வந்து தந்தார். இதை போயிட்டு நீங்கள் சர்ப்ரைஸாக வீட்டில் வந்து பிரித்து பாருங்கம்மா, எனக்கு வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னார். அங்கேயே சொல்லிட்டாப்புல. சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து வீட்டில் பிரித்து பார்த்தா அதில் வந்து பீஸா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கேர்ள் ஃப்ரெண்டுன்னா அவங்களுடைய, அதாவது அந்த பொண்ணு வந்து கேர்ள், ஓகேவா, ஃப்ரெண்டு தான், லவ்வர்லாம் கிடையாது. ரம்ஜான் இல்லையா, அதனால் வந்து அவங்களுக்கு கிஃப்டாக கொடுத்துருக்காங்க அந்த லேடி. சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் வீடியோ எடுக்கும்போது இதை சொன்னாப்புல. அந்த பொண்ணுக்காக வேண்டி தான் நான் இதை சொல்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ், ஓகேவா. அதுக்குள்ளாட்டி எங்கள் வீட்டு குட்டி பையன் டேஸ்ட் பண்ணிட்டாப்புல. பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கான். எப்படி வந்து பருவத்தை தூக்கி தூக்கி காட்டுறது பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, என்னுடைய சிஸ்டருக்கு வந்து ஒரு செயின் ஒன்று எடுத்தேன். செம்ம சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கோல்டு மாதிரியே இருந்துச்சு. இங்கே பாருங்கள், செம்ம தங்கம் விற்கிற விலைக்கு இந்த மாதிரி வாங்கி போட்டுட்டு போயிடலாம். செம்ம சூப்பராகவே இருந்துச்சு. உண்மையிலே நல்லா கோல்டு மாதிரியே தான் இருக்குது பாருங்களேன். இதை வந்து போட்டு பார்த்தாச்சு. செம்ம சூப்பராகவே இருந்துச்சு. என்னால் வீடியோ வந்து போஸ்ட் பண்ண முடில. இப்போ தான் நான் வந்து ரம்ஜான்லாம் முடித்து தான் வந்து இந்த வீடியோவை நான் போடுறேன். அப்புறம் தம்பிக்கு ஒரு பால் பட்டில் வாங்கினோம். அதுக்கப்புறம் வளையல் வாங்கினேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.